என்ன செல்லக்குட்டி, வணக்கம் 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 வணக்கம். அப்பா வந்துட்டேன், வாங்க சார். வந்துட்டேன் அப்பா. வணக்கம் வணக்கம் நண்பர்களே, என் அருமை நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அம்மன் கடை ஸ்வீட்டோட தான் வந்திருக்கேன். அம்மன் கடை ஸ்வீட்டு இங்கே வாப்பா. ஏய் சிறப்பாக நம்மளுக்கு வருங்களா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வருங்களா தோசை. அடட அருமையான தோசை, ஸ்பெஷல் தோசை. 1 2 3 தோசை நண்பர்களே. அடடா 3 தோசை, தக்காளி சட்டினி, வக்காளி போடுறா அங்கே வார. அட 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 நினைக்க போல எச்சி ஊறுதையா. இது பாருங்க பருப்பு சாம்பார் நண்பர்களே. அடே இது வந்து காலையில் வச்ச சாம்பார் நினைக்கிறேன். ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்காக இந்நிகழ்ச்சியை தோத்து வழங்குவோம் ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர், ஊமச்சிகுளம், மதுரை 14. அவர் வாங்கி கொடுத்த ஸ்வீட்டு தான் நண்பர்களே. இப்போ வண்டிக்கு போயிட்டு வந்தேன் நண்பர்களே. வண்டிக்கு போயிட்டு வர்ற வழியில் சார் அவங்க வீட்டுக்கு ஸ்வீட் வாங்கினார். அப்படியே வாங்கும் போல லட்சுமி ஸ்டோரோட அம்பாசிடர் மதுமிதா அவர்களுக்கு என்னுடைய செல்ல குழந்தைக்கு போய் வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவார் சார். செல்ல குழந்தைக்கு என்னது பட்டாணி பாசி பருப்பு, இது என்னது சூப்பராக இருக்குங்க. என்னதுக்கு பேர் ஆஹா அது அப்படியே அப்பா எனக்கு வேணாம். அப்படியே மறுபடியே அக்காட கூட கொடுப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது பேர் என்னப்பா, சோன் பப்பரி. சூப்பராக இருக்கு. ஆஹா அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு இந்த இருக்கு தருது. சார் என்னை நீங்கள் ஏமாத்தினீங்க. இது என்ன வெறும் 4 ஸ்வீட்டு இருக்கு, என்ன ஆச்சு? இல்லை என்ன ஆச்சுன்னு கேட்குறேன். நான் ஸ்வீட் பாக்ஸ் சொல்லி எல்லா ஸ்வீட் இருக்குன்னு நினச்சேன். என்ன சொல்கிற? சாப்பிட்டு எத்தனை சாப்பிட்ட? வாங்கிட்டு வந்ததே இப்போத்தேன். நான் சாப்பிட்டேன். பொய் புழுவினி. ஓகே ஓகே உடனே நீ கமாண்டில் ஓட்டுருவாங்க, ஓசி மணின்ட்டுவாங்க. உடம்பு ஒன்று பாரு கமாண்டில் ஓசி மணி. அப்பா ஓசியெல்லாம் கிடையாதுப்பா. நம்ம வந்து சாருக்கு வந்து கார் டிரைவராக இருக்கோம். அவர் ஒரு ஓனரு. அவர் வாங்கும் போது எனக்கு வாங்கி தர்றாரு. சம்பளம் நம்ம கேட்குற சம்பளம் தரதில்லை, அவராக தருவார் அவர் இஷ்டத்துக்கு கம்மியாக. அதனால் இந்த மாதிரி வாங்கி கொடுக்குறாரு. சூப்பர் சாம்பார், அருமையான தக்காளி சட்னி, நல்லா வச்சுருக்கேன் போட்டு இன்றைக்கி. சூப்பர்மா, தேங்க்யூ. ஓகே நண்பர்களே, அருமையான தோசை பார்த்தீங்கன்னா தோசையம்மா தோசை. பாட்டுப்படி தோசையம்மா தோசை. என் பொண்டாட்டி சுட்ட தோசை. உங்கள் அம்மா எங்கே சுட்டா? உங்கள் அம்மா என் பொண்டாட்டி சுட்ட தோசை. ஆஹா நண்பர்களே, சூப்பர் டேஸ்ட் தோசை. எங்களுக்கு ஒரு நண்பர் இருக்கார், எனக்கு நல்ல மனுஷன். பேர் வந்து ராமநாதன் சார் இருக்கார். அவர் அரசு ஊழியர். எனக்கு நெடுநாள் நண்பர். நான் எந்த வீடியோ போதும் பார்த்துருவார். பார்த்துவிட்டு ஆஹா மீசா இன்றைக்கி தோசையை போட்டு போலன்னு புழக்கிறேன். அப்புறம் கோழிக்காடு வேணா, கோழிக்காடு என்ன புற டேஸ்ட்டாக இருக்கும், கோழிக்காடு வைப்பாங்க அப்படின்றாரு சாரு. ஆனால் சோறு என்ன வாங்க சாப்பிட கூட வரமாட்டார், ஏன்னா வீட்டில் வைவாங்கண்டு. ஆனால் நான் சாப்பிட்றதெல்லாம் பார்த்து ஆசைப்படுவார் பாவம். அதனால் சாருக்கு ஒரு நாள் இட்டுட்டு வைக்கணும். ராமநாதன் சார் பயலு கடா சொல்லு. எப்படி அம்மா சொல்லலாம்டா. நம்ம லட்சுமி ஸ்டோரோட தான் இன்னைக்கு இந்த ஸ்நாக்ஸ் உனக்கு தான் வாங்கி கொடுத்தாரு. சொல்லு, இந்த நிகழ்ச்சியை தோத்து வரவங்க
பரவாயில்ல நண்பர்களே, நம்ம எந்த கஸ்டமருக்கு வண்டி ஓட்ட போனாலும் உண்மையிலே நாங்கள் வாங்கி கொடுத்துருவாங்க, யார்கிட்ட போனாலும். ஏன்னா நம்ம நடந்துக்கிற முறை. இப்போ நம்ம வண்டி ஓட்ட போகும்போது அந்த வீட்டில் ஒருத்தவங்க முடியலையா, காரில் ஏற முடியலையா, தூக்கி உட்கார வைக்கணும், உட்கார வைப்பேன். கை தாங்கலாம் கூட்டி வந்து உட்கார வைப்பேன். டீ கடைக்கு போய் டீ வாங்கி கொடுப்பேன். அவங்க காரில் உட்காந்துருவாங்க ஒரு கஸ்டமரு, அவங்களாம் டீ வாங்கிட்டு வாங்கன்னுவாங்க, வடை வாங்கிட்டு வாங்க. எந்த ஒரு ஈக்குவவும் இல்லாமல், எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் நான் ஒரு டிரைவராக எங்கள் அப்பாவுக்கு பிறகு முடி நிறையா வருது. என்னுடைய படியை சிறப்பாக செய்வேன். சும்மா நான் டிரைவரு, நான் வண்டி ஓட்டதே மாற்றி வந்திருக்கேன், மற்ற வேலை அவங்களுக்கு பண்ண மாட்டேன்னு சொல்லவே மாட்டேன். எல்லா வேலையும் செய்வேன். அப்படி நம்ம செஞ்சால் தான் ஏதோ நம்ம செஞ்ச பாவம்னாலும் குறையும். அப்பா இப்போதான்ப்பா அவனுக்கு அம்பட்டு முடி வளர்ந்துருக்குது. என்ன சாமி சொல்கிறா? எம்புட்டு முடி? அம்பட்டு முடிப்பா. டேய், உண்மையிலே தோசை சூப்பராக இருக்குது. உண்மை நண்பர்களே, இந்த தோசை வந்து ஒரு பின்னல் 10 நண்பர்களே. கடையில் வாங்கின உளுந்து, கடையில் வாங்கின இட்லி அரிசி கொஞ்சம், ரேஷனில் வாங்கினா ரேஷன் அரிசி தான் ஃபுல்லாக. நீங்கள் நம்பவே நம்ப மாட்டீங்களா? உண்மையில் இருக்கிறேன், ரேஷன் அரிசி போட்டால் தான் அந்த தோசைக்கு பக்குவத்துக்கு டேஸ்ட்டாக வரும். ரொம்ப டேஸ்ட்டாக வரும். எனக்கு நின்று ரொம்ப கால் வலிக்குது நண்பர். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையிலே தோசை. நாளைக்கு பார்த்தீங்கன்னா யார் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மதுரைக்கு வந்து மாஸ் படத்துக்கு ப்ரமோஷனுக்காக கவின் சார் வர்றாங்க. மாஸ் பட ஹீரோ. வீட்டுக்காப்பா நான் அங்கே போகிறேன். என்ன சாமி? என்ன சொன்னீங்க? வீட்டுக்கு வராங்களா? ஏண்டா, எவ்வளோ பெரிய ஹீரோ. காட்டு. அப்பா சாப்பிடுப்பா. ஒரு வயது சட்னி 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 லைட்டாக தான் தோணுப்பா. ஒரு 2-3 நாளைக்கு உனக்கு சரியாக போச்சு. இந்த வாரம் ஃபுல்லாக மதுக்கு வந்து ஸ்நாக்ஸ் சரியாக போச்சு. ஸ்கூலுக்கு போகிறது போ, எடுத்துகிட்டு ஓடு. சோன் பூரி எல்லாம் தின்னு ஓடு. இது வந்து சோன் பொடி இல்லைப்பா, சோன் பப்பு. சோன் பப்பு. எங்கள் அப்பா ஆத்தா படிக்க வச்ச பள்ளிக்கூடம் அப்படி, உங்கள் அப்பா ஆத்தா படிக்க வைக்கிற பள்ளிக்கூடம் அப்படி. உனக்கு இங்கிலீஷ் தெரியுது, எனக்கு இங்கிலீஷ் தெரியலை. என்ன பண்ணுறது? என்னடாச்சு? என்னாச்சுப்பா? சுன்றியா? கிடைக்குதா? இந்த தங்கப்பில் ஒரு வாய்டி என் தம்பி. என் தங்கப்பில் நீ சாப்பிடாத அப்பாவுக்கு சந்தோஷம். நீ சந்தோஷம் இருக்கியாயா? அஜித் படத்தில் கேட்கும் போகிற அந்த கிழவி, நீ சந்தோஷமா இருக்கியாயா அப்படின்னு சொல்லு. இங்கே யாரா? நான் இங்கே எப்பயுமே சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு நீ சொல்லணும். இங்கே வரி நான் கிளவி, நான் கேட்பேன் போனியா, நீ சந்தோஷமா இருக்கியாயான்னு. நீ என்ன சொல்லுவாது? இங்கே யாரா? நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் ஆத்தா அப்படி சொல்லுவேன். சரி, எப்படி சொல்லு கேட்கவா? நீ சந்தோஷமா இருக்கியாயா? என்ன சொல்லணும்? போ, விடிஞ்சு சொன்னேன். விடிஞ்சு போனது கதையா போகுது. கதையா என்னமோ ஒரு சொன்ன கதையா இருக்கு. நான் அப்பா கேட்பேன், நீ அஜித், நான் கிளவி. உன்ட்ட கேட்பேன், நீ சந்தோஷம் கேட்குறேன். நான் தான் சின்ன பிள்ளை, நான் கேட்குறேன். சரி கேளு. நீ சந்தோஷமா இருக்கியாயா? யாரா? நான் சந்தோஷமா தானே தான் இருக்கேன், எனக்கு என்ன குறை? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. இப்போ நான் கேட்குறேன், நீ சொல்லணும். ஐயா, நான் சூப்பரா இருக்கேன். நீ சந்தோஷமா இருக்கியாயா? சூப்பரா இருக்கேன். என்ன சொல்றீங்க? அந்த நயன்தாரா பிள்ளையோட சண்டை விட்டு போனீங்க, நீ சந்தோஷமா இருக்கியாயா?
இருக்கிற அப்படி சொல்லக்கூடாதா? ஆ இங்கே யாரா? நான் சந்தோஷமா தாத்தா இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. இங்க யாரா? நான் சந்தோஷமா தான் இருக்கேன். இப்போ நான் சொல்ல போல இப்போ சொல்லு. சூப்பரா? நீ சந்தோஷமா இருக்கியாயா? இங்க யாரையா? நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அடியே தங்க புள்ள, நீ சந்தோஷமா இருக்க? இதுலாம் கரெக்டா டைலாக் சொல்ற. அடிப்புல கோட்டை விட்டுறியா சாமியே? நீ தானே சொன்ன. நான் சொல்ல சொன்னேன், படிக்கிறேன் அந்த மாதிரி. இந்த பஸ் ஸ்டாண்ட் எடுத்துருவியா? நானும் இப்ப படிச்சுட்டு தானே இருக்கேன். சொல்லு. படிச்சு என்ன உனியா? படிச்சு என்ன உனியா? ரேங்க் எடுக்கணுமே. நான் படிச்சு போலீஸ் ஆவேன். அதெல்லாம் சரிதான், ரேங்க் எடுக்கணுமே. நான் ரேங்க் எடுப்பேன். நான் படிச்சுட்டு தான் இருக்கிறேன். இது 25,000 ரேங்கு, 30,000 ரேங்கு. படிக்கிறே 10 பிள்ளை. இதை இந்த பிள்ளை 20 ரேங்க் எடுக்கும். போன வாட்டி ஹிந்தியில எல்லாம் 7th எடுத்தேன். ஹிந்தியில 7th? பொய் நம்பாதீங்க. அம்மாட்ட கேளு. ஏமா நான் ஹிந்தியில 7th எடுத்தேன். ஒரு சாப்பிடுவோம். சரி, ஓகே, போய் படி, ஓடு. இதுப்பா மற்றொரு வீடியோங்க உங்களை சந்திப்போதா. உங்களை விட மதுரை மியூசியம் என்பதை மருந்து விடைபெறிய நன்றி, வணக்கம். எல்லாரும் ஹெல்மெட் போட்டு லட்சுமி ஓகே, பாய் நம்மளே.